ஏதாவது ஆங்கில மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்க இருப்பாங்கள்ல, டெய்லி சில சில நோய்களுக்காக ஆங்கில மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. டெய்லி மாத்திரை போடுவோம். உதாரணத்துக்கு சுகரு அல்லது ஏதாவது ஆஸ்மா ஏதாவது ஒரு நோய்க்காக வந்து தினந்தோறும் மாத்திரை போடுறவங்க இருப்பாங்க, இதய நோயாளிகள். ஆனால் அப்படிப்பட்டவங்க வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். இல்லைன்னாக்கா வந்து தண்ணியே குடிக்காமல் தண்ணி குறைவாக குடிச்சிட்டு டெய்லி மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சிறுநீரகம் ரொம்ப பாதிக்கப்படும், நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் வந்து ஆங்கில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறவர்கள் தினந்தோறும் சாப்பிட்றவங்க, அல்லது நீங்கள் எப்போவாவது ஒரு வாட்டி சாப்பிடுவீங்க, எப்போவாவது உடம்பு சரியில்லாதப்போ நீங்கள் ஆங்கில மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஒரு டாக்டர் எழுதி கொடுத்துருப்பேன், இதை சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆங்கில மருந்து மாத்திரைகளை சாப்பிடும்போது தினந்தோறும் கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். அது வந்து ரொம்ப, ஏன்னா ஆங்கில மருந்து மாத்திரைகளுக்கு ரொம்ப வீரியம் அதிகம், அது நரம்பு மண்டலத்தை எல்லாம் பாதிக்கக்கூடாது, அதுக்கு பக்க விளைவுகளும் அதிகம். அதனால் அந்த பக்க விளைவுகள், அப்படிப்பட்ட பக்க விளைவுகள் இருக்கிற ஆபத்து ஆங்கில மருந்து மாத்திரைகளுக்கு இருப்பதுனால என்ன பண்ணணும், ஆங்கில மருந்து மாத்திரைகள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் எப்போவா ஒரு வாட்டி சாப்பிட்றீங்க, ஏதோ உடம்பு சரியில்லைன்ட்டு போனீங்க, டாக்டர் 4 நாளைக்கு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துருக்காரு, அல்லது ஏதோ உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நோய் இருக்குது, தினமும் நீங்கள் ஆங்கில மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 லிட்டர் தண்ணியாக தினமும் குடிச்சாகணும், கண்டிப்பாக குடிச்சாகணும். அப்படி மருந்து மாத்திரைகள், ஆங்கில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலன்னா கூட கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது நல்லது தான். சப்போஸ் ஆங்கில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறவர்கள் கட்டாயம் குடிக்கணும். இல்லைன்னா சிறுநீரகம் ரொம்ப பாதிக்கப்படும், நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கப்படும். அதோட பக்க விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், தூக்கம்லாம் வராது. நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தூக்கம்லாம் வராது, உடல் சூடு அதிகமாகிடும், இப்படி நிறைய பயங்கரமான பக்க விளைவுகள்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி ஆங்கில மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆயிருங்கிற அந்த விழிப்புணர்வு இப்போ மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் மக்களுக்கே பெரும்பாலும் தெரியும் இது வந்து கிட்னியை பாதிக்கும். ஆங்கில மாத்திரைகளை வந்து ஒரு சாதாரணமாக தலைவலி மாத்திரை அடிக்கடி பயன்படுத்தினாலே இது மாதிரி பயன்படுத்தினாலே கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிட்னியை ரொம்ப பாதிக்கும். அது ஃபெயிலியர் ஆகுங்கிற அளவுக்கு போனால் கிட்னியை வந்து ரொம்ப பாதிக்கும், அதோட உச்சகட்டம் கிட்னி ஃபெயிலியர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது வந்து அப்படிப்பட்ட விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்குது. அது நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக மருந்து மாத்திரை எடுத்தார். எனது உறவினர் ஒருத்தர் தான் வந்து பாம்பு கடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து மாத்திரைகள் வந்து ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டார். ஆனால் அவருக்கு பிற்பாடு வந்து கிட்னி வந்து சிறுநீரகம் என்பது செயலிழந்து போய்விட்டது. அந்த அளவுக்கு ஆங்கில மருந்து மாத்திரைகள் வந்து வீரியம் மிகுந்தது. அப்புறம் எனக்கு இன்னொரு சம்பவம் கூட சொல்லலாம். கொரோனா பாதிக்கப்பட்டதுனால ஒருத்தருக்கு வந்து நிறைய மருந்து மாத்திரைகள் கொடுத்து அதன் காரணமாக அவருக்கு வந்து அதோட பக்க விளைவுனால கொரோனா குணமாயிடுச்சு. ஆனால் அந்த மருந்து மாத்திரைகளோட பக்க விளைவுனால ஏதோ ஒரு நோய் வந்து ரொம்ப பிரபலமான ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான், பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதாவது கொரோனாவுக்காக நிறைய மருந்து மாத்திரைகள் கொடுத்தாங்க, கொரோனாவிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு. ரொம்ப அபாய கட்டத்தில் இருந்தார். அபாய கட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அவருக்கு வந்து ரொம்ப மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து கொரோனாவிலேருந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த மருந்து மாத்திரைகளால் ஏற்பட்ட அந்த பக்க விளைவுகளால் அதன் பிறகு அவர் இறந்து போய்விட்டார். அந்த அளவுக்கு ஆங்கில மருத்துவம் என்பது ரொம்ப வினோதமான மருத்துவம், அது ரொம்ப ஆபத்தான மருத்துவம். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.